சார் எனக்கு வந்து இதுல ஒரு சின்ன டவுட். இல்ல. முதல் டவுட் அங்க தான் அந்த வீடியோ ஆரம்பிக்கும்னு நெனைக்கிறேன். அதாவது சிவம் தூபேன்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அவர வந்துட்டு பேட்டிங்க்கு மட்டும் யூஸ் பண்ணாதீங்க, பவுலிங்க்கும் யூஸ் பண்ணுங்கன்னு நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. சார் நாங்க முதல்ல அவர பேட்டிங்க்கே யூஸ் பண்ணலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கிறோம். நீங்க வேற அப்டின்றாங்க நம்ம இந்தியன் டீமு. அதாவது மேட்ச் முடியறதுக்கு ஒரு 12 பால் பாக்கி இருக்கும்போது நம்பர் 8 பேட்ஸ்மேனா இப்படிப்பட்ட ஒரு சேஸ்ல உங்களுடைய பிரைம் ஹிட்டர்ஸ்ல 2, 3 பேர்ல ஒருத்தரா இருக்கக்கூடியவர நீங்க இறக்குறீங்கன்னா, அப்ப வாட் மெசேஜ் ஆர் யூ கன்வேயிங் த்ரூ திஸ்? அப்படின்ற அந்த கொஸ்டின் தான் என்னோட ஃபர்ஸ்ட் கேள்வி. வெரி ட்ரூ, வெரி ட்ரூ. லவ்லி பாயிண்ட் டு ஸ்டார்ட் ஆஃப் வித். ஏன்னா சிவம் டூபே நேற்று போரிங்ல யூஸ் பண்ணிருக்கணும். ஏன்னா பவர் பிளேல மெயின் போலர்ஸ் பேடா போட்டாங்க. பட் ஃபார் வருண் அண்ட் அக்சர் மீது எல்லாரும் பேடா போட்டாங்க. எல்லாருமே பேடா போட்டாங்க. அப்போ சிவம் டூபே கொண்டாந்தீங்கன்னா அவங்க வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷன் வந்திருக்கும். ஸ்பின்னும் இல்லாம பேவர் இல்லாம 2 கடனா போடுறா போர்ஸ் பண்ணலாம்னு போயிருப்பாங்க. எரர் பண்ணிருக்க சான்ஸ் இருக்கு. நீங்க சொல்ல ரைட். இன்னொரு ரொம்ப கிரேவர் நீங்க சொன்னதுதான். ஆஸ்கிங் ரேட் இஸ் கிளைம்பிங் டு 16, 17, 18. அந்த மாதிரி ஆரம்பத்திலேயே தி ஆஸ்கிங் ரேட் இஸ் 10+ ஓபனிங்லயே. அப்படி இருக்கும்போது சிவம் டூபே 6 ஹிட்டிங் கெப்பாசிட்டி இருக்கிற நம்பர் 1 பிளேயர் டீம்ல. பேக் ஃபுட்ல வீக்னஸ் இருக்கு ஒத்துக்கிறேன். பட் சிக்ஸர்ஸ் சொன்னா சிவம் டூபே இஸ் நோன் ஃபார் சிக்ஸர்ஸ். அவரை தான் யூஸ் பண்ணணும்ன்றேன். அவரை போய் கடைசியில டெய்ல் என்டர் மாதிரி அனுப்பிச்சிட்டு அக்சர் பட்டேல முதல்ல அனுப்பிச்சா அக்சர் பட்டேல் சேலஞ்சிங் கண்டிஷன் நல்லா ஆடுவார். பவர் கிடையாது, 6 ஹிட்டிங் பவர் அவர் கிடையாது. அவர் வந்து டைமிங்ல 6 அடிச்சா தான் உண்டு. பட் மேசிவ் பவர்ல அடிக்கணும்னா சிவம் டூபே வரணும். ரொம்ப ரொம்ப ராங்கான ஒரு கேப்டன்சி. அது கோச் யார் பண்ணாங்க தெரியல. ரொம்ப ராங் மூவ் டூபே விஷயத்துல ரெண்டுமே.